காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா காலத்திலையும் தனியாக நின்று யாருமே எந்த காலத்திலையும் ஜெயிச்சதில்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது திமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். அதனால பேசணுமவங்க சொல்றது உண்மை. அதை திமுகவே மறுக்கல. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஏன் இந்த பிரச்சனையை கிளப்புறாரு? கடந்த முறை 6 சீட்டு கொடுத்தாங்க. இது வரைக்கும் வரலாறுலேயே அவ்வளோ கம்மியாக கொடுத்தது கிடையாது. மினிமம் 8 சீட்டாவது கொடுப்பாரு கலைஞர். 10 சீட் எம்ஜிஆர் கொடுப்பாரு. 6 சீட்டில் கன்ஃபைன் பண்ணாங்க. இந்த தடவை 6 கண்டிப்பாக இருக்காது, கூட தான் கேட்பாங்க. இப்போ ஏன் கிளப்பி விடுறாருன்னா, இப்போ ஏதோ தகவல் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவர் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ஒரு விஷயம், அவங்க அதிகாரத்தில் பங்கு கேட்கல இடதுசாரிகள். அவங்க கொடுத்தா கூட வேணான்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆட்சியில் பங்கு என்பது மினிமம் காமன் ப்ரோக்ராம் வச்சு தான் நாங்கள் மக்கள் மத்தியில் போய் ஜெயிச்சா தான் நாங்கள் வருவோம், இல்லாட்டி எங்களுக்கு வேணான்றாங்க. அதனால தான் திருமாவளவன் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும்போது அடுத்த நாளே சிபிஎம் பாலகிருஷ்ணன் உசுப்பி விட்டு திமுக அறிக்கை விட வச்சது, அதிகாரத்தில் பங்குல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. திமுக அந்த தலைவலி கிடையாது, சீட்டு தான் கூட கேட்குறாங்க. ஆனால் விசிகா வந்து அதிகாரத்தில் பங்குன்றாங்க. அது முணுமுணுப்பாக இருக்குது. பெரிய அளவில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே போவாங்க? ஏடிஎம்கே பிஜேபிக்கு போக முடியாது அவங்களால. காங்கிரஸ் சோனியா காந்தி சொன்னா, ராகுல் காந்தி சொன்னால் கேட்டுக்க போகிறாங்க. அதிகாரத்தில் பங்கு திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது. திமுகவோட பிரச்சனை கூடுதல் இடங்களை இவங்களுக்கு கொடுக்குறது. கண்டிப்பாக போன தடவை கொடுத்த 6 சீட்டு கொடுத்து இந்த தடவை சிபிஐ சிபிஎம் விசிகாவை கம்பல் பண்ண முடியாதுங்க, கூட தான் கொடுத்தாகணும். மதிமுக டிஎம்கே சிம்பிள்லேயே நின்றுட்டாங்க. அதனால் கூட கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. ஜெயிச்சாலும் ஏன் கவுண்டு தானே.